திமுக மீண்டும் ஒரு முறை காவிரி சிக்கல்ல துரோகம் இழைத்திருக்கிறது. அதுதான் துரைமுருகனுடைய பேச்சும் எடுத்துக்காட்டுது. மிகப்பெரிய துரோகத்தை தான் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இவர் செங்கலை கூட வைக்க முடியாதுன்னு இப்ப சொல்றாரு. செங்கல் அவன் அணைய கட்டி தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் செங்கலை கூட வைக்க முடியாது இப்ப சொல்றாருல. அவன் அணையை கட்டிட்டான், 3 அணைகளை ஏற்கனவே கட்டிட்டான். 2 தடுப்பணைகள் அர்க்காவதி இதெல்லாம் 2 தடுப்பணைகள் கட்டிட்டான். அவன் கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகள்ல இருக்கிறான். இப்ப கூட அவன் கற்களை இறக்கிட்டாங்க. இப்ப மேகதாட்டுக்கு கற்களை இறக்கிட்டாங்க. இப்போ ஒரு 5 இறக்கிட்டாங்க. கல்லு கொட்டி வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு இப்ப என்னன்னா நடுவன் வனத்துறையில சுற்றுச்சூழல் துறையில ஒரு அனுமதி மட்டும்தான் இப்ப அவனுக்கு தேவை. நம்ம நீர்வளத்துறையில இவனுக்கு எல்லாமே ஆதரவா இருக்கிறாங்க மோடி. அதுல ஒரு ஒப்புதல் அவன் கொடுத்துட்டா போதும். தமிழ்நாட்டு அனுமதிக்காகலாம் அவன் காத்திரல. தமிழ்நாட்டு அனுமதியை வாங்கிட்டு தான் செய்யணும் சட்டப்படி. அவனால் எந்த காலத்திலையும் கர்நாடக அரசு சட்டத்தை மதித்ததே கிடையாது. இது வரைக்கும் அவன் மதிச்சதா வரலாறே கிடையாது. அந்த சட்ட மீறலை தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த சட்ட மீறலை கண்டும் காணாமல் விட்ட துரோகத்தை தான் திராவிட அரசுகள், திமுக அதிமுக ஆட்சியாளர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் செய்யறாங்க. இப்ப இன்னைக்கே இந்த இதுவே சட்டசபையில பேசுனதை வச்சே பாருங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி ஆணையத்தினுடைய கூட்டம் நடக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி கூட்டம் நடக்குது. காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் ஹல்தர். அந்த ஹல்தர் மிக மிக மோசமான நபர்னு அவரை நியமித்ததுல இருந்தே போராடிட்டு இருக்கோம். காவிரி உரிமை மீட்புக்குள்ள கடுமையாக அவரை நீக்க வேண்டும்னு போராட்டம் நடத்திருக்கோம். தொடர்ந்து போராட்டம். இப்ப கூட அவருடைய குடும்பாவை எரித்து போராட்டம் தொடர்ந்து. ஏன்னா அவர் நீர்வளத்துறையினுடைய தலைவராக முன்னால இருந்தார் இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னால. அப்படி இருக்கும்போது 2017 இந்த மேகதாட்டு அணை கான்செப்டை ஏத்துக்கிட்டு கர்நாடகத்துக்கிட்ட டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிய நபர் ஹல்தர். அப்படி இவர் இந்த திட்டத்துக்கு, மேகதாட்டு அணை திட்டத்துக்கு ஆதரவா இருக்காரு, தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு ஆதரவா இருக்காருன்னு இவர் புரிந்து கொண்டுதான் இவர் பதவி ஓய்வு பெற்ற பிறகும் கூட நீங்கள் காவிரி ஆணையத்தினுடைய தலைவராக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரிசாகத்தான் இந்த பதவியே இப்போ அவருக்கு வந்திருக்கு. அதனால்தான் அவர் தொடர்ந்து காவிரி ஆணைய கூட்டத்தில் இதை வச்சுட்டு, காவிரி ஆணைய கூட்டத்தினுடைய வேலை என்ன, காவிரி ஆணையத்தினுடைய வேலை என்ன? 2018 ஜூன் மாதம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும். இந்த மாதம் இவ்வளவு போகணும், இவ்வளவு டிஎம்சி இந்த மாதம் கொடுக்கணும், இந்த டிஎம்சி இவ்வளவு மாதம் கொடுக்கணும், அதை இந்த அணைகள் வழியா கர்நாடகம் திறந்து விடுதான்னு கண்காணிக்கணும். இதுதான் இந்த காவிரி ஆணையத்தினுடைய வேலை. ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹல்தர் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப மேகதாட்டு அணை பத்தி இதை பேச அஜெண்டா வைக்கிறார். இப்ப இதற்கு முன்னால் அஜெண்டா வைக்கும் போதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு என்னன்னா வெளிநடப்பு செஞ்சிடும். அந்த கூட்டத்துக்கே வரமாட்டாங்க. தமிழ்நாட்டு அதிகாரிகளே வரமாட்டாங்கும் போது அந்த பொருள் பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இந்த முறை பிப்ரவரி 1ஆம் தேதி என்னன்னா, மேகதாட்டு அணை பத்தி பேச போறோம்னு தெரிஞ்சும் கூட தமிழ்நாடு அரசு அதிகாரியும் புதுச்சேரி அரசு அதிகாரியும் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. முதல் துரோகம் இதுதான். எப்படி அவன் அணை திட்டத்தை பத்தி பேச போறோம்னு தெரிஞ்சும் கூட ஏன் பங்கெடுத்தீங்க அப்படின்னு தான் கேள்வி. இது 1ஆம் தேதி இவங்க பங்கெடுத்திருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டா, வாக்கெடுப்பு நடத்திட்டான். ஏன்னா இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை. இந்த 2018ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும்போது அவங்க காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வாரியம்னு அமைக்க சொன்னாங்க. அதான் 2007 சொன்னது, இந்த நடுவர் மன்றம்னு அதான் சொன்னது, தீர்ப்பாயமே சொன்னது தான். ஏன்னா அந்த போர்டு என்பது ஏற்கனவே நர்மதா போர்டுலாம் நிறைய இருக்கு. அதுல என்னன்னா அவங்க தான் அதிகாரம் பெற்ற நபர்கள். இப்ப கர்நாடகத்துல கேஆர்எஸ் அணை இருக்கு அப்படின்னா அந்த அணையினுடைய நிர்வாகமே அந்த போர்டு நிர்வாகத்துக்கு தான் இருக்கும். அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு தீர்ப்பு, இவ்வளவு தண்ணியை திறந்து விட சொல்லுது, இவ்வளவு தண்ணி இருக்குன்னா திறந்து விட்டுருவாங்க. ஒருவேளை ஒரு சொட்டு தண்ணி தான் காவிரி அணையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, கர்நாடகத்து அணையில ஒரு சொட்டு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு சொட்டு தண்ணியில எவ்வளவு பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் கேரளாவுக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் புதுச்சேரிக்குன்னு இருக்கு. அந்த விகிதாச்சாரத்தை பார்த்து பிரிச்சு கொடுக்க வேண்டிய வேலையை தான் அவன் செய்யலாம். ஆனா அந்த போர்டு முறை வந்துச்சுன்னா இப்படி எல்லாம் செய்வாங்கன்றதுனால அந்த போர்டு முறைக்கே வராத மோடி அரசு இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்ற முறையை வைக்கிறாங்க. இந்த முறையில என்ன பிரச்சனை அப்படின்னா, 9 பேர் இதற்கு உறுப்பினர்கள். யாரு அப்படின்னா, கர்நாடகத்துக்கு ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர், புதுச்சேரிக்கு ஒருத்தர், கேரளாவுக்கு ஒருத்தர். இந்த 9 பேர்ல 4 பேர் இவங்க. மீதி 5 பேர் யாருன்னா இந்திய அரசு போடுறாங்க. இந்த மீதி 5 பேர்ல தலைவர், அவர் ஒரு உறுப்பினர், தலைவர் தான் கூட்ட தலைவர்னால அவர் ஒருத்தர். 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்ல 2 பேர் முழு நேர உறுப்பினர்கள், 2 பேர் பகுதி நேர உறுப்பினர்கள். அப்ப 5 பேருமே யாருன்னா இந்திய அரசு சார்புள்ள ஆள். மோடி என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிறாருங்க. அடுத்தது இந்த 4 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலம். இப்ப கர்நாடக மேகதாட்டு அணையை கொண்டு வரணும் அப்படின்னும் போது இந்த கர்நாடகத்தோட இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு 5 பேரும் சேர்ந்து 6 பேரை அந்த தீர்மானம் பாஸ் ஆயிருக்கு.
பெரும்பான்மை அடிப்படையில 9 பேர் 6 பேர் இதை ஏத்துக்கிட்டாங்க, 3 பேர் தான் எதிர்க்கிறாங்க. பார்த்தோம்னா ஏதோ ஜனநாயகப்படி ஏதோ முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இது அப்பட்டமான ஒரு மோசடித்தனம். அதனாலதான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட போதே நாம் எதிர்த்தோம். இந்த முறை என்பதே தவறு. அன்றைக்கு கூட திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் இந்த ஆணைய முறை தவறு என்று பேசவில்லை, போராடவில்லை. இதை ஏத்துக்க மாட்டோம்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லல. இது பண்றதே மோசடி, என்ன எப்படி பிரார்த்தனை பண்றீங்க, நீங்க தானே 5 பேர் இருக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும்ல, அப்ப நீங்க என்ன சொன்ன தண்ணியை கொடுக்காதீங்கன்னு ஒரு தீர்மானம் போடுதுன்னு வச்சுக்குவோம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தேவையில்ல, அந்த எக்ஸஸா இருக்கு, நாங்க போய் பார்த்தோம்னா பம்பு செட் எல்லாம் ஓடிச்சு, ஆனா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவையில்லைன்னு சொல்லிட்டு மோடி மாரி யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னா அதை எதுக்கு தீர்மானம் போட்டா அதுவும் செல்லும். அப்படி ஒரு மோசடித்தனமான ஒரு இதை தான் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்காம புறக்கணிச்சாங்க தமிழ்நாடு அரசு முன்னால. ஆனால் இப்ப என்னன்னா பங்கெடுத்துட்டாங்க. பங்கெடுத்து பெரும்பான்மை அடிப்படையில மேகதாட்டு அணை கட்டி கொள்ளலாம்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்மானம் போட்டு அதை வந்து நீர்வளத்துறைக்கு மேல் ப்ராசஸ்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு பெரிய துரோகத்தை தான் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க ஏன் இந்த கூட்டத்துல பங்கெடுத்தீங்க February 1 அப்படின்றதான் கேள்வி. இந்த வந்து கேள்வி வந்து முதல்ல எடப்பாடி பங்கெடுத்திருக்க கூடாது, ஏன் பங்கெடுத்தீங்கன்றதான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்ப வரைக்கும் சொல்லல, இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லல, ஏன் பங்கெடுத்தீங்க சொல்லல. ஏன்னா 2ஆம் தேதியே எடப்பாடி கேட்கிறாரு, 1ஆம் தேதி கூட்டம் நடக்குது, 2ஆம் தேதியே எடப்பாடி கேட்கிறாரு ஏன் பங்கெடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு, பதிலே இல்ல. 14ஆம் தேதி அன்னைக்கு February 14 சட்டசபையில பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, என்ன விஷயம்னா இந்த மாதிரி கூட்டம் நடந்துச்சு, நாங்க போனோம், இப்படி தீர்மானம் நிறைவேற்றியதாக சொன்னாங்க, நாங்க மினிட்ஸை பார்த்த பிறகு எங்களுக்கு வந்து தெரியல, இது வந்து மறுநாளே வந்து எங்களையும் சேர்த்து தீர்மானம் போட்டிருந்தாங்க, நாங்களும் பங்கெடுத்து எல்லாம் ஆதரவா நடந்தது போடுறாங்க, நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம், அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு மறுநாளே நாங்க 2ஆம் தேதியே மறுப்பு தெரிவிச்சிட்டோம்னு துரைமுருகன் சொல்றாரு. அடுத்தது இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னா அந்த மீட்டிங் மினிட்ஸ் இப்பதான் கிடைச்சிருக்கு எங்களுக்கு, நேற்று சட்டசபைக்கு வரதுக்கு மேலே தான் இப்போ 5 தேதிக்கு மேலே சொல்றாரு. ஆனால் இந்த ஹிந்து பத்திரிகை, ஆங்கில ஹிந்து பத்திரிகை இருக்குல்ல, அதுல வந்து இந்த மீட்டிங் மினிட்ஸ் கிடைச்சு அவங்க செய்தி எழுதுறாங்க. எழுதிட்டு அது உண்மைதானா என்பதற்காக ஹல்தருக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, என்னங்க மேகதாட்டுக்கு ஆதரவா தீர்மானம் போட்டிருக்கீங்க, தமிழ்நாடு அரசு ஆதரவு இல்லாம எப்படி தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்படின் போது பெரும்பான்மை அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு ஹல்தர் சொல்லியிருக்காரு. உண்மை என்னவோ அதை சொல்லியிருக்காரு. அந்த தீர்மானம் வந்து அவருக்கு ஒரு இந்து செய்தியாளருக்கு கிடைத்த அந்த மீட்டிங் மினிட்ஸ் கூட ஒரு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் கிடைக்கலன்னும் போது வேடிக்கையா இருக்கு. சட்டசபையிலே அதை வைக்கலாம துரைமுருகன் சொல்றாரு, நேத்தாங்க நாங்க படிச்சோன்றாரு. அந்த கூட்டத்துல பங்கெடுத்த சந்தீப் சக்சேனா தமிழ்நாடு பிரதிநிதி இருக்காருல்ல, நீர்வளத்துறை செயலாளர், இந்த மாதிரி தீர்மானம் இது வந்து பாஸ் ஆச்சு, எங்களை ஓட்டு போட சொன்னாங்க, நாங்க எதிர்த்து ஓட்டு போட்டோம், அதெல்லாம் சொல்லவே இல்லையா? அது வந்து ஹல்தர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. இப்ப அந்த தீர்மானத்தை படிச்சீங்கன்னா என்னன்னு தெரியும்னா, மேகதாட்டு அண்டு வெண்ணாறு திட்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன விஷயம், என்ன பண்றாங்க, சூழ்ச்சி பண்றாங்கன்னா 2022 டிசம்பர் மாதமே ஒரு பிளான் பண்றாங்க. இவங்க இந்த காவிரி ஆணையத்து கூட்டத்துக்குள்ள தமிழ்நாட்டு அதிகாரிகள் எல்லாம் இருக்கிற ஒரு கூட்டத்துலதான் என்ன பண்றாங்கன்னா, இது மேகதாட்டு என்பது வந்து ஒரு பாசன திட்டம். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணீரை வந்து காவிரி தண்ணீரை பயன்படுத்துறீங்களா, அதுல நிறைய விரிவாக்கம் பண்றீங்க, அதை வந்து வெண்ணாறு தண்ணி ஓடுதுல, இப்ப சிதம்பரம் கடலூர்கிட்ட வெண்ணாறு பாசனம் இருக்குல்ல, அதனுடைய கால்வாய்கள்லாம் தூர்த்து வர்றதுக்கு ஒரு 1500 கோடி செலவு திட்டம் தயாரிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. அதற்கு ஆசிய வங்கி கிட்ட இவங்க வந்து கடன் கேட்கறாங்க 1560 கோடி. அந்த திட்டம் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு பாசன விரிவாக்க திட்டம் தானே இது, அந்த கால்வாய்களை தூர்வார திட்டம் தான் இது. இந்த திட்டத்தையும் மேகதாட்டு திட்டத்தையும் சம அளவுல ஒரே தீர்மானமா இணைச்சு ஒரே பிரச்சனையா போய் இணைக்கிறாங்க 2022 டிசம்பர் மாதம். அது எப்ப தெரியுதுன்னு இப்பதான் தெரியுது. இப்படி நடந்தது திமுகவும் சொல்லவில்லை, அதிமுகவும் சொல்லல, ரெண்டுத்தையும் ஒரே பிரச்சனையா வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு இந்த தீர்மானம் பாஸ் பண்ண பிறகுதான் மேகதாட்டு தீர்மானம் மட்டும் இல்ல வெண்ணாறு தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்றான். அப்ப வெண்ணாறு தீர்மானத்தை நம்ம ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இது வந்து கடன் கேட்கறது. ஆமா இல்ல, இது வந்து நமக்கு பாதிப்பு இல்லை. ஒருவேளை என்னன்னா திமுக சொல்லியிருக்கலாம், மேகதாட்டு தீர்மானம் மட்டும் போச்சு அப்படின்னா துரோகம் பண்ணிட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு சார்பாக ஒரு திட்டத்தையும் நாங்க பாஸ் பண்ணிட்டோம்ன்றதுக்காக தண்ணி வராம நீங்க வெண்ணாறு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப வந்து ஒரு துரோகத்தை செய்வதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு நடந்ததா என்பது ஒரு கேள்வி. இதை பத்தியும் அவங்க விளக்கல. ஹல்தரும் விளக்க மாட்டாரு, துரைமுருகன் எப்படியா மேகதாட்டு கூட வெண்ணாறு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தான் வாதிட்டு இருந்தோம் அந்த ஆணை கூட்டத்துல. ஆனா அவங்க அதை பத்தி பேசாம தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதோட இருக்கு. அப்ப இந்த தீர்மானம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, நீர்வளத்துறையில அதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அடுத்தது வனத்துறையிலையும் சுற்றுச்சூழல் துறையிலையும் பிஜேபி அரசு எளிதாக அனுமதி கொடுத்து விடுவாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஒரு 4000 ஏக்கர் காடு போகுது அப்படின்னா அதுக்கு நாங்க வேற இடத்த ப்ராசஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு, ஒரு கர்நாடகத்துல நாங்க இந்த அணையை கொண்டு வர போறோம்,
இதை கட்ட போறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிஜேபி வந்து பரப்புரை செய்தாங்க. அவங்க வந்து தேர்தல் தேர்தல் அறிக்கையில பிரச்சாரத்துக்கு வெளியிடுறாங்க. சொன்னாங்க. வந்து அப்ப அதை நாங்க செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கிளைம் பண்ணதுக்கான ஒரு வேலையை அவங்க பாக்குறாங்க.